ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், if you want to live a glorious life, சபையோடு வந்து உங்களை தத்தம் செய், prioritize. நீயும் உன்னுடைய குடும்பமும் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். You will be blessed. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பலுகி பெருகி கொண்டே இருப்பாய். உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவே முடியாது. Nobody can stop you. நீ எங்கே போனாலும் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடரும். நீ எதில் கை வைத்தாலும் அங்கே ஆசீர்வாதம். உன்னை விரும்புவார்கள், உன்னை தேடுவார்கள், நீதான் வேண்டும் என்று சொல்வார்கள், உன்னை தான் அழைப்பார்கள், உன்னை தான் மையத்தில் வைப்பார்கள். ஏனென்றால் உனக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். If you want to experience a supernatural in your life, you need to be rooted and grounded in the church of God. கர்த்தருடைய வீட்டிலே நீ நாட்டப்பட்டவனாய் இருக்க வேண்டும்.